பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் விஜயிடம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். உண்மை, தாங்கள் கேள்விப்பட்டது உண்மை. விஜய் இன்னும் பிடி கொடுத்து பேசவில்லை என்ற ஒரு ஃபீட்பேக் தான் இருக்குங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் விஜயிடம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது உண்மையா? பவன் கல்யாண் மாடல் அப்படிங்கிறது தமிழகத்திலையும் அப்ளை பண்றதுக்கான ஒரு முனைப்பில் டெல்லியும் அதிமுக தலைமையும் இருக்கிறதா? மத்திய அரசாங்கத்தினுடைய குறிப்பாக சந்திரபாபுனுடைய முதலமைச்சருடைய அனுமதியுடன், அமித்ஷா, நரேந்திர மோடி, நட்டா போன்றவருடைய அனுமதியுடன் தான் அந்த மேற்பார்வை நடந்தது. 2 முறை அவர்கள் பேசிவிட்டார்கள். விஜய் இன்னும் பிடி கொடுத்து பேசவில்லை என்ற ஒரு ஃபீட்பேக் தான் இருக்குங்க. தமிழகத்திலிருந்து ஒரு காஃப் சிரப் கம்பெனி அது இந்த காஃப் சிரப்பை ஏற்றுமதி செய்து வந்தது. அதுல மத்திய பிரதேசத்துல இந்த காஃப் சிரப்பை குறித்து 20 குழந்தைகளுக்கு மேல இருந்தது அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கியது. இப்போ இந்த விஷயத்துல டெல்லி எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாங்க? திமுக அரசினுடைய செயல் இன்மையைத்தான் காண்பிக்கிறது. காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து ஒரு கிட்டதான் இருக்குதுங்க. அங்க நடக்கக்கூடிய விலைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒருவேளை அதிமுகவோ அல்லது பாஜகவினர் செய்திருந்தால் திமுக விட்டு வச்சிருப்பாங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கரூர் பிளஸ் விஜய் இசிகொட்டு தமிழகத்தில் குழப்பம். அதுல ராகுல் காந்தி மீன் பிடிப்பாருங்க. குட்டல் இந்த குட்டையில் மீன் பிடிப்பார். மு.க. ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளும் பாஜக கூட்டணியில குறிப்பாக அமித்ஷா அவர்கள் யார் முதலமைச்சர் கேட்கும்போது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னது ஒண்ணு. 2வது, நிதிஷ்குமார் அவர்களுடைய ஹெல்த், அவருடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். போன 2024 எலெக்ஷன் போது சரத்பவாருக்கு உடல்நிலை சரியில்லை, சோனியா காந்திக்கு உடல்நிலை சரி நல்லதான் இருக்காங்க. அதனால ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வருமானு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா நிதிஷ்குமார் ஸ்வீப் பண்ணுவார் நிச்சயம். அது பாஜக அறுவடை செய்யும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், நம்மளுடைய அன்றாட செய்திகளுக்கு போறதுக்கு முன்பாக நாட்டின் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அவருக்கு 61வது அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நேரடியாக தெரிவித்திருக்கிறீங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கறதால பிறந்தநாள் வாழ்த்தோட முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். நிச்சயமா வேற விஷயங்களும் பேசிருப்பீங்க. அதுல பகிரக்கூடிய விஷயங்களை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் சார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோதுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு 61வது வருடம் பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நீடூழி வாழ்க என்று சொல்லி அவர் கூறிய கருத்துக்கள் 3-4. முக்கியமாக விஜயை பற்றி எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ன நிலைப்பாடோ அதை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாகத்தான் இருக்கும் என்று ஊர்ஜிதப்படுத்தினார். தமிழகத்தில் என்டிஏயில் விஜய் வருவாரேயானால் அது எடப்பாடி பழனிசாமியுடைய அன்புடன், ஆசையுடன், அனுமதியுடன் தான் வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2வதாக, அமித்ஷா அவர்கள் ஒரே ஒரு குறிக்கோளில் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை எப்படி ராஜ்யசபா லோக்சபாவில் விவாதத்தின் போது பேசி கோபத்தை காட்டினாரோ அதே மாதிரி பொது கூட்டங்களில் திருநெல்வேலி வந்த போது கூட பேசினார். டிஎம்கே சர்க்காருக்கு உக்காடுக்கே பேங்குங்கான்னு சொன்னார். அதாவது வேரோடு புடுங்கி எரியுவேன், அந்த கோபத்துல இருக்கார். அதையே நேர்த்தி பிரதிபலித்தார். ஆக மொத்தம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பீகாருக்கு அடுத்து தமிழகம் தான் முக்கியம். அது நடுவே ஜெயபாண்டா அவர்கள் எனக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஜெயபாண்டாவினுடைய அறிக்கையை படித்தேன். அவரும் என்னிடம் தொலைபேசியில் சொன்னார். நட்டாவிடம் சொல்லியிருக்கிறார். இருக்கக்கூடிய நிலவரம், கிரவுண்ட் ரியாலிட்டி ஆன்டி டிஎம்கேவா இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருப்பதைத்தான் தெரிகிறது என்று அவர் சொன்னார். இதாங்க ஒரு 3-4 நிமிஷம் பேசியிருப்பாங்க. ஓகே சார். சார், இப்ப நம்ம இந்த தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே தொடங்கினது போல விஜய் தொடர்பாக ஒரு செய்தி தொடர்ச்சியாக சுத்திட்டு இருக்கு. பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் விஜயிடம் பேசியிருக்கிறார்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து சுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது உண்மையா? பவன் கல்யாண் மாடல் அப்படிங்கிறது தமிழகத்திலையும் அப்ளை பண்றதுக்கான ஒரு முனைப்பில் டெல்லியும் அதிமுக தலைமையும் இருக்கிறதா? உண்மை, தாங்கள் கேள்விப்பட்டது உண்மை. அது மத்திய அரசாங்கத்தினுடைய, குறிப்பாக சந்திரபாபுனுடைய முதலமைச்சருடைய அனுமதியுடன், அமித்ஷா, நரேந்திர மோடி, நட்டா போன்றவருடைய அனுமதியுடன் தான் அந்த மேற்பார்வை நடந்தது. 2 முறை அவர்கள் பேசிவிட்டார்கள். விஜய் இன்னும் பிடி கொடுத்து பேசவில்லை என்ற ஒரு ஃபீட்பேக் தான் இருக்குங்க. எனினும் விஜய் ஒரு கன்வின்ஸ் ஆயிருக்காரு, எங்களுக்கு சமயத்துல ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. பவன் கல்யாணுடைய வாதம் என்ன என்று கேட்டால், 2 கட்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எரித்து கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு கட்சி எதிருங்க, இன்னொருத்தருக்கு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ உங்க கையில இருக்கணும். அதுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா காரணம் இன்னும் 2 வருஷம் அவங்க பதவியில் இருக்க போறாங்க. நீங்க 2 வருஷம் துணை முதலமைச்சராகவோ அல்லது உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்தோ இருந்ததுன்னா 29 நீங்க தனியா போய்க்குங்க உங்களுடைய இஷ்டத்துல. நிலைமை பார்க்கணும். ஆக மொத்தம் பவன் கல்யாண் கூட சந்திரபாபு நாயுடு கூட திமுகவை வேருடன் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்திருக்கதா தான் நான் பாக்குறேன் வினோத். காரணம் இந்த ரெட் ஜெயண்டினுடைய ஆதிக்கம், அந்த திமுக என்ற கட்சியினுடைய குடும்பம் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி ஹோல்ட் பண்றதுக்கு பாருங்க, அது டேஞ்சர் ஃபார் தி மொனோபலி ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, 5G வந்தாச்சு, 6G வந்தாச்சு, எல்லாருமே மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா தியேட்டர்லயும் சரி எங்கேயுமே அதனுடைய தாக்கம் குறைஞ்சி போச்சு. பேங்க், சினிமா எல்லா இடத்துலயும் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து கெடுத்து விட்டுருச்சுங்க. இப்போ நீங்க ஒரு பேங்க்ல கும்பலே கிடையாது, எல்லாம் டிரான்சாக்ஷன்ல மொபைல் போன். இப்போ ஓடிடி, ஓவர் த டாப் என்ற என்ன மாதிரி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நெட்ஃபிளிக்ஸ், இந்த சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் நிறைய பேர் வந்துருச்சுங்க. அப்படி பார்த்தா சினிமாவினுடைய காரம் குறைஞ்சின்னு வருது. ஆனா தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் அந்த ஆதிக்கத்தை அந்த ரெட் ஜெயண்ட் போன்ற கம்பெனிகள் பிடித்து வைத்திருப்பதனால் குறைந்தது 20-30 கோடி ரூபாய், 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்லைங்க. அதைத்தான் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்த போது சொன்னார், போதைப் பொருளும் சினிமா இண்டஸ்ட்ரி ஒன்னா இருக்குதேன்னு. அதைத்தான் பவன் கல்யாண் விளக்கி பேசியிருக்கிறார். 2 முறை பேசியாகிவிட்டது. அவர் ஐ வில் கெட் பேக் டு யூ சொல்லியிருக்காராம் விஜய் பவன் கல்யாணிடம். ஓகே சார், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக வந்து இது நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம். தமிழகத்திலிருந்து ஒரு காஃப் சிரப் கம்பெனி, அது வந்து இந்த காஃப் சிரப்பை வந்து ஏற்றுமதி செய்து வந்தது. அதுல மத்திய பிரதேசல அந்த காஃப் சிரப்பை குறித்து 20 குழந்தைகளுக்கு மேல வந்து இறந்தது அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கியது. இன்றும் அந்த மாநிலத்தை உலுக்கக்கூடிய ஒரு பிரதான செய்தியாக அது இருக்குது அப்படிங்கிற பாக்குறோம். SIT ஃபார்ம் பண்ணிருக்காங்க, உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்ப அதை தொடர்ச்சியா ED ரைடு கூட நடந்தது. இப்போ இந்த விஷயத்துல டெல்லி எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாங்க, இதன் தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, குறிப்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகுது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா சார்? திமுக அரசினுடைய செயல் இன்மையைத்தான் காண்பிக்கிறது. காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து ஒரு கிட்டதான் இருக்குதுங்க. அங்க நடக்கக்கூடிய விலைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒருவேளை அதிமுகவோ அல்லது பாஜகவினர் செய்திருந்தால் திமுக விட்டு வச்சிருப்பாங்களா என்ற அரசியல் நோக்கமும் இருக்கிறது. எனினும் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அவருடைய செயலாளர் இன்று 23ஆம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் காலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த காஃப் சிரப் எதுவா இருந்தாலும் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒரு வெப்சைட்ல இந்த கம்பெனியுடைய பெயரு, எனி அப்ளிகேஷன் வந்தா அதனுடைய நிலைமை, அந்த காஃப் சிரப்பினுடைய காம்பினேஷன், அந்த மருந்தினுடைய எவ்வளோ இந்த வீரியம் இருக்கிறது, எந்தெந்த மெடிசன்லாம் கெமிக்கல்லாம் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். இனிமேல் டிரான்ஸ்பரண்டா இருக்க போறாங்க, வெளிப்படையாக இருக்க போறாங்க, ஓப்பனா இருக்க போறாங்க. அந்த முடிவு எடுத்திருக்கிறது. எனினும் தாங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்ரீனிவாஸ் என்பவர் ஒரு தொழிலாளியாகத்தான் இருக்கிறார். அவருக்கு அரசியல் பின்னணி இல்லை என்றாலும் ஊழலில் சிக்கலில் மாட்டிக்கொண்டு கைது செய்யப்பட்டு மத்திய பிரதேசத்தினுடைய போலீஸினுடைய காவலில் இருக்கிறார். கூடிய விரைவில் அவருக்கு விடுதலை தருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மத்திய பிரதேச அரசாங்கம் சொல்லித்தான் தமிழகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு அவல நிலை மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதில் உள்ள வந்ததுங்க. அந்த கேஸ் CBIக்கு போனாலும் போகும். எப்போ எந்த கேஸும் வினோத் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போச்சுன்னா அது CBIக்கு விடும்.
சிபிஐக்கு எந்த கேஸ் வந்தாலும் என்போர்ஸ்மெண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுல இது சிபிஐக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுத்திருந்தாலும் அது வளவள கொழ என்று வெண்டைக்காய் மாதிரி இருக்கிறது என்று மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அது ஒரு பெரிய டிராஜடி தான், அதுல யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு கண்டனமோ இல்ல ஒரு கவலையோ இந்த மாநில அரசு தெரிவிக்கல அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல ஏதாவது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறதா? ஏன்னா மத்திய பிரதேசம் என்ன நடந்திருக்குங்கிறது டெல்லியில் இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் பெற்றா தெரியும். இது அங்க அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கண்டிப்பாக அரசியல் ரீதியாக அதை சொல்லுகிறார்கள். சென்னை தமிழகம் என்றாலே அவர்களுக்கு ஒரு அலர்ஜி. மத்திய பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் அந்த சனாதனத்தை பற்றி பேசியதனால்தான் உதயநிதி அது மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு கவிழ்ந்தது என்று இன்றும் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் தமிழக அரசாங்கம் என்றாலே வட இந்தியாவில் குறிப்பாக மத்திய பிரதேஷ் பீகாரில் இருப்பவர்களுக்கு ஒரு வெறுப்பு தெரிகிறது. எப்படி அந்த தனி நாடு கேட்பது, ஹிந்தி எதிர்ப்பு, அந்த ராமர் சிலை உடைப்பேன் என்பது, விநாயகர் சிலை உடைத்தது, இதெல்லாம் மனசுல வருதுங்க. அதோட இது மருந்து சேர்ந்துடுச்சு இந்த காஃப் சிரப்பும். அந்தாலும் காஃப் சிரப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் 28 குழந்தைகள் மொத்தம் டோட்டலா மறைந்திருக்கிறார்கள், ஹரியானா உள்பட, மத்திய பிரதேசம், பீகார் உள்பட. இது கொஞ்சம் சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணி அந்த மெடிசன் எல்லாம் வித்ட்ரா பண்ணி கொஞ்சம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்ததுனால அங்க கெமிக்கல் ஸ்டோர், இப்போ உதாரணத்திற்கு ஷெனாய் நகர்லயோ இல்ல டி நகர்லயோ இருக்கக்கூடிய இந்த அந்த கெமிக்கல் ஷாப் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. அந்த பர்டிகுலர் மருந்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது பப்ளிசிட்டி மீடியாவினுடைய ட்ரையல் காரணம் தான் என்று மாநிலத்தினுடைய இயலாமை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி மிகவும் தமிழகத்தை பற்றி வருத்தப்படுகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்லி கூட அவங்க ஒன்றும் பண்ணாது இருந்தாங்க எங்களை பற்றி குற்றச்சாட்டும் இருக்கிறது அவர் மீது. இதை கண்டிப்பாக நட்டா சென்னை வரும்போது பேசுவார் என்று என்னுடைய சூசக தகவல் இருக்கிறது. வினோத். ஓகே சார், இப்போ தமிழகம் கடந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு போவோம். பீகார் எலெக்ஷன் ஒரு வழியாக அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி மகாகட்பந்தன்ல முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் முன்மொழியப்பட்டிருக்கிறார். இன்று அசோக் கெலோட் உள்ளிட்ட காங்கிரஸுடைய முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பெரிய பஞ்சாயத்து நடந்து பிறகு நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்? குறிப்பா இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு நீண்ட இடுபறி அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட அங்க ஏற்படுத்தும் களத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டீங்களே, அது யாருமே ஆப்சென்ட் சொல்லுங்க. ராகுல் காந்தி. அவர் ஏன்னா உங்க வயால் வளைக்கணும்னு நினைச்சேன் நான். ராகுல் காந்தி வராது இருந்தது அது ஒரு பேரிடி. காரணம், இதே ராகுல் காந்தி தான் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ஊழலை பற்றி விசாரிக்க வந்த ஒரு சட்டத்தை கிழித்தெறிந்தார். லாலு பிரசாத் யாதவை பற்றி பேசினால் அவர்களுக்கு பிடிக்காது, தேஜஸ்வி யாதவ் பிடிக்கும். எப்படி இன்று காலை அந்த ஐஆர்டிசி ஹோட்டலுடைய ரயில்வே லேண்ட் எல்லாம் வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா, பையன், மகன், மனைவி அனைவர் மேல கேஸ் போட்டிருக்கு, சிபிஐ கேஸ். 27ஆம் தேதி நாளை மறுநாள் அவர் கோர்ட்ல நிக்கணும். லாலு பிரசாத் யாதவ் அவர் பெயில்ல இருக்காருங்க. குறைந்தது 4000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த ஊழல் பேர் வழியுடன் தான் நின்றால் நன்றாக இருக்காது என்பதனுடைய தர்ம சங்கடத்தினால்தான் ராகுல் காந்தி வாஸ் அப்ஸ்டெய்னிங் டுடே ஃப்ரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஒண்ணு, அது பெரிய போஸ்டர்லாம் போட்டாங்க. அதுல தேஜஸ்வி யாதவ் பேடி தான் இருந்தது. ராகுல் காந்தி படம் தான் அதை எடுத்துட்டாங்க கடைசியில. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் ராகுல் காந்தி தேஜஸ்வியுடன் பிரயாணம் செய்கிறார், ஓட்டு சோரி என்கிறார். இந்த ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், மு.க. ஸ்டாலின் ஒரே மட்டும் அந்த இதுல போறாங்க, தர்பங்கால போறாங்க. இருப்பினும் ராகுல் காந்தி இன்னைக்கு வராது இருந்தது ஒரு கடினம். ஒரு முக்கியமான திருப்பம் என்ன என்று கேட்டால், முதலமைச்சருடைய முகத்தை காண்பித்து விட்டார்கள் தேஜஸ்வி யாதவ் மூலமாக. ஆனால் அவர்கள் செய்த நல்ல ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி, ரொம்பவே பேக்வர்ட், EBW எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த தலைவர் மகேஷ் சைனி, விஐபி பார்ட்டி என்று இருக்கிறது, அவரை துணை முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டார்கள். காங்கிரஸ் ஒண்ணுமே கொடுக்கல, காங்கிரஸ் கோஆர்டினேட் பண்ணது. இப்போ தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு நிதிஷ்குமார் ஏன் பேர் சொல்லலன்னு. இதெல்லாம் விட்டுருங்க. சென்ற முறையும் நான் சொன்னேன், பீகார் மிகவும் கடினமான தேர்தல். பீகாரில் இருப்பது
அகில இந்திய தேர்தலுக்கு, அகில இந்திய முன்னணிக்கு, அது ஒரு தேசிய முன்னணிக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஒருவேளை நிதிஷ்குமார் தோற்றுவிட்டால். ஆனால் 75 லட்சம் பேருக்கு, பெண்மணிகளுக்கு 10,000 ரூபாய் ஒரு போன மாசமே டெபாசிட் பண்ணிட்டாங்க. அது பெரிய சேஞ்ச். எப்படி மகாராஷ்டிரால அந்த ஏக்நாத் ஷிண்டே பண்ணாரோ அதே மாதிரி பீகார்ல பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் தரமாறுது. இந்த விஐபி பார்ட்டி வந்து காங்கிரஸோட மேல போயிடுச்சுங்க. இன்று கடைசி நாள் தான், இன்னைக்கு வித்ட்ரா பண்றாங்க, எல்லாருமே வித்ட்ரா பண்றாங்க. அக்ரிமெண்ட் வந்துருச்சு. எதற்காக அசோக் கெலட் அனுப்ப வேண்டும்? அசோக் கெலட் நெகோசியேஷன்ல நல்லா இருக்கு. ஆனா இன்று காலை பல ஆங்கில பத்திரிகை, ஹிந்தி பத்திரிகைகள் வந்து விட்டது. ஒரு 15 நாட்கள் முன்னாடி அசோக் கெலட் பிரதமர் அமித்ஷாவை சந்தித்து விட்டார். அவருடைய மருமகன் மகாராஷ்டிராவில் நீதிபதி ஆகிவிட்டார் என்று, ஹைகோர்ட்ல நீதிபதி ஆகிவிட்டார் என்ற ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் லீடர்ஸ்க்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது தெரியுது. போராத வரைக்கு சத்தா பசார் என்று சொல்லக்கூடிய தேர்தல்களை கணிப்பக்கூடிய ஒரு ஏஜ், அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கூட நான் வாட்ஸ்அப் பண்ணினேன் காலையில. அதுல பாத்தீங்கன்னா 145 சீட் ஈஸியா நிதிஷ்குமாருக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அது வந்து அக்யூரேட்டா இருக்கும். அந்த சட்டா பசாருடைய எண்ணிக்கை அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் 3 முக்கிய தலைவர்கள் அங்க போட்டியிடுகிறார்கள். நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது, தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது. இது தவிர அசருதீன் ஓவைசி ஹைதராபாத்ல இருந்து போய் அங்க ஒரு கண்டெஸ்ட் பண்றது 45 சீட்ல பண்றாங்க, 243 சீட்ல. அந்த இபிடபிள்யூன்னு இப்ப சொன்னீங்க, எக்ஸ்ட்ரீம்லி பிலோ பாவர்ட்டி லைன், அந்த கேசஸ் எல்லாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி 65 முஸ்லிம் கான்ஸ்டிடுவன்சி இருக்கு வினோத் பீகார்ல. ஓகே, பீகார்ல அந்த 65ல இவர் வந்து 60 இடத்தை கண்டெஸ்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாரு. இவர் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னுட்டு தேஜஸ்வி நம்புறாரு. இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் சொல்றாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லக்கூடிய பிராமணர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை 2021 பதவிக்கு அமைத்த வைக்காரோ, அவர் பீகாரில் தான் போட்டியிடவில்லை, தன் கட்சி போட்டியிடும் என்று சொல்லுகிறார். ஆனா அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, அவரோட இருக்கிற 5 கேண்டிடேட் எடுத்து பிஜேபி சேர்த்து வச்சுட்டார் டக்குன்னு. நேற்று ஒரு பெரிய அந்த மாறுதல்கள் வந்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குதாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் நிலவுகிறது. தமிழகத்திற்கும் பீகாரிற்கு நடக்கிற தேர்தலுக்கு ஒற்றுமை வேற்றுமை பல இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தியுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், லாஸ்ட் மினிட்ல அவர் டிச் பண்ணிடுவாங்க. விஜயோட பேசிட்டு இருந்தாரு, எங்க இப்ப கடைசியில வராது இருந்தாலும் அது மாதிரி தமிழ்நாட்டுல இவருக்கு மு க ஸ்டாலின் தண்ணி காமிப்பாரு, கட்சி வரணும்னுட்டு. இப்ப பீகார்ல பாத யாத்திரை போனார், 150 தொகுதிக்கு போனார். ஆனா அவங்க கண்டெஸ்ட் பண்றது 65 தொகுதி தானே பண்றாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்றது 200 தொகுதியில பண்ணிருக்க மாட்டாங்க. கட்சி வளர்ப்பதே அதுதான், கேண்டிடேட்டே கிடையாது அவங்களுக்கு. அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கரூர் பிளஸ் விஜய் இசிகொட்டு தமிழகத்தில் குழப்பம். அதுல ராகுல் காந்தி மீன் பிடிப்பாருங்க, குட்டையில இந்த குட்டையில மீன் பிடிப்பார். அதுதான் இதுதான் மு க ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனால கடைசி நிமிஷத்தை ஏதான பண்ணுவார், கிறுக்குத்தனமா பண்ணுவார். போட்டிட்டு போய்கிட்டு குழம்பையா போயிடுவாரு, பேசிட்டே இருப்பாரு, தடால்னு ஏதான சொல்லுவாரு. அவர் இப்பெல்லாம் நின்றுட்டா இருப்பாருங்க. இந்த ஓட் ஸ்டோரி எல்லாம் நின்று போச்சு பாருங்க, அதானி அம்பானி நின்று போச்சு. காரணம் அதுக்காக அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தினுடைய காங்கிரஸ் தலைவர், முன்னாள் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக தலைவராக இருந்தவர் சொல்றார், எங்களுக்கு காங்கிரஸ் ஃபண்ட் வந்துடுச்சு, அதானில இருந்து நாங்க என்ன பேச மாட்டோம், கிண்டராஸ் பண்றாரு. இதெல்லாம் பற்றி பாத்தீங்கன்னா பீகாருக்கு நல்ல குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் வினோத் மூலமாக ஆதன் தமிழ் நேயர்களுக்கு 2 முக்கிய குறிப்புகள். பீகார் தேர்தலில் வரக்கூடிய விளைவுகள் காங்கிரசுக்கும் சரி பாஜகவிற்கும் சரி. பீகார் வருவதற்கு முன்னதாகவே குஜராத்தில் மந்திரி சபை மாற்றப்பட்டது. அங்கு மாபெரும் குளறுபடிகள் நடந்து வருகின்றன, ஊழல் இருப்பதாக சொல்லுகிறார்கள். காங்கிரஸை விட ஆம் ஆத்மி கட்சி வலுப்படுத்தி விட்டது குஜராத். அது ஒரு பெரிய மாறுதல். நரேந்திர மோடிக்கு நேரம் இப்போ அவர் அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலன்னா 2027 குஜராத்ல கட்சி கையை விட்டு போயிடுச்சுன்னா நரேந்திர மோடிக்கு பெரிய இடியா இருக்கும். அது பீகார் எலெக்ஷனோட கனெக்டட். அதே மாதிரி பீகார் தேர்தலில் முடிந்த பிறகு தேஜஸ்வி ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ, அண்டை மாநிலமான ஜார்க்கண்டில் பீகாருடைய எஃபெக்ட் நிச்சயமா இருக்கும். ஜார்க்கண்ட் அரசாங்கம் காங்கிரஸ் இருந்து விளங்கி பாஜக பக்கம் வர தயாராக இருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன்
காரணம் அவர் தேஜஸ்வி யாதவுடன் இப்படி. மேலாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், பீகார் எலெக்ஷன் முடிந்த பிறகு பீகார்ல என்ன கடக்கணுமோ எல்லாம் ஏடிஎம், எனி டைம் மணி. கர்நாடக அரசாங்கம் இப்ப பாருங்க, அங்க தத்தளிக்குதுங்க கர்நாடக அரசாங்கம். சிவகுமாரா, சித்தராமையாவா, பரமேஸ்வராவா, இல்ல பிரியங்க் கர்கேவா அல்லது மல்லிகார்ஜுன் கர்கேவா? இதுல 3 காந்திகளும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். சோனியா, ராகுல், பிரியங்கா 3 பேருமே யார சொல்றதுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் நல்ல பணம் அடிச்சுட்டாங்க காங்கிரஸ்காரங்க. பீகார்ல இருக்கிறது அவங்கதான் செலவழிக்க போறாங்க. இந்த பின்னணியில் பார்த்தால் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கலன்னா காங்கிரஸ் 2 அரசாங்கங்களை கோட்டை விடுவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. வினோத், ஓகே, ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆளும் பாஜக கூட்டணியில குறிப்பாக அமித்ஷா அவர்கள் யார் முதலமைச்சர்னு கேட்கும்போது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னது ஒண்ணு. 2வது, நிதிஷ்குமார் அவர்களுடைய ஹெல்த், அவருடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க வினோத், நான் பல தேர்தல்களை நேரில் கண்டதனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெரிய கண்டம் வருதுங்க. போன 2024 எலெக்ஷன் போது சரத்பவாருக்கு உடல்நிலை சரியில்லை, சோனியா காந்திக்கு உடல்நிலை சரி நல்லாதான் இருக்காங்க. அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லை. அதனால ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வருமானு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா நிதிஷ்குமார் ஸ்வீப் பண்ணுவார் நிச்சயம். அது பாஜக அறுவடை செய்யும். அவர் யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி நிதிஷ்குமார் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அவர் ஏதாவது ஆண்டவர் நடுவில் அவர் உயிர் இது ஆச்சுன்னா அப்பவும் லாபம் தான். அது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர். எப்படி ராஜீவ் காந்தியினுடைய சிம்பத்தி ஃபேக்டர் இந்திரா காந்தி அசாசினேஷன் போது வந்ததோ அதே மாதிரி 400 சீட் அடிச்சாங்களே சார். அது மாதிரி நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருடன் பணிபுரியக்கூடிய 2 தமிழர்கள் இருக்கிறார்கள். அவருடன் பாட்னாவிலே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க எல்லாம் அவரிடம் பேசும்பொழுது அவருக்கு நினைவு சக்தி மறந்து போய்விட்டது. ஆனா அப்படி பார்த்து போனீங்கன்னா, எம்ஜிஆரும் டெத் பெட்ல என்ன கேன்வஸ் பண்ணாரு, ஐயா கருணாநிதியும் வீல் சேர்ல கேன்வஸ் பண்ணாரு. அதை பத்தி ஒரு வாய்ஸ் தான் இன்னொரு 20 நாள் தான் தள்ளி விட்டுருவாங்க. நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லைன்னா கூட அப்படியே போத்தி கொண்டு வந்துருவாங்க. எங்க முரசொலி இவங்க ஜெயிச்சாங்கன்னா முதலமைச்சராக யார் இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அங்க பிஜேபியில கொடுத்துருவாங்க, சமத் சௌத்ரி கொடுத்துருவாங்க. ஒரு மாசம் 2 மாசம் உட்கார வச்சுட்டு எடுத்துருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் கிடையாது. எலெக்ஷன் முடிக்கிற மட்டும் தான் மூச்சு பிடிச்சுன்னு இருக்கணும், அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஆனா பிஜேபி 101 சீட் கண்டெஸ்ட் பண்றாங்க. பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் இங்க இருக்கக்கூடிய ஆஜ் தக், ஏபிபி நியூஸ், ஜி நியூஸ் போன்ற வலைத்தளங்கள், டெலிவிஷன், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அவுட் ஆஃப் 101 85 சீட் வரும்னு சொல்றாங்க. இதுக்கு ஜேடியுக்கு குறைஞ்சது 60 சீட் வரும். ஆக மொத்தம் 145 அவங்க எய்ம் பண்றாங்க. அது வந்துருங்க. காங்கிரஸ் இவருக்கு தேஜஸ்வி யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு 70 வந்து அதிகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மாறலாம். அந்த முகேஷ் சைனியை போட்டுனால அங்க இருக்கக்கூடிய இடபிள்யூ நிலைமை 36% இருக்காங்க அங்க பிற்படுத்தப்பட்ட மலைவாசி மக்கள். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நிச்சயம் காம்பினேஷன் இருக்கும். எதுவா இருந்தாலும் பீகார் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது இந்திய அரசியலில் என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி கரூர் தமிழகத்தில் ஒரு கலக்கி வச்சிருக்கிறதோ, கரூர் கலக்கம், அதே மாதிரி பீகாரில் பதற்றம். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.